ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு வாட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். அந்த வாட்சோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் எக்ஸ்டெண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வித் அலெக்ஸா பில்டின். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நமக்கு வந்து எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கா, யார் யாருக்கெல்லாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்புறம் இது என்ன ப்ரைஸு, நான் எப்படி வாங்கினேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர், அதாவது 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. வெறும் 3% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. டிஸ்பிளேயில் இருக்க இந்த இமேஜை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்க போகுது. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போவே வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட்டு என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த வாட்ச் ஃபேஸஸ் வந்து மாற்றிக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளேயில் நம்ம நார்மலாக ஃபோனில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுமோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. நான் வந்து வாங்கின ப்ரைஸ் என்னன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபரில் இப்போ அமேசானில் சேல் போட்டப்போ ஆஃபரில் வாங்கினது. நான் வந்து அதை உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் இப்போது அந்த ஆஃபர் இல்லை. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 வருது. பட் நான் வாங்கினது என்னமோ கம்மியான ப்ரைஸுக்கு தான். வாங்க வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப சேஃப்டியான பேக்கிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் இருக்குது. அந்த கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் கேபிள். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இந்த வாட்சோட லுக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நான் என்னோடய கையில் கட்டிட்டு காட்டுற பாருங்கள். இன்னொரு என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே ஸ்மார்ட் வாட்ச்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். பிகாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப லீனாக இருக்கவங்க கூட வந்து இது ஈஸியாக வந்து வியர் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கையில் ரொம்ப அட்டாச்சாக இருக்கும்போது தான் அது வந்து நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். லுக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே செம்மையாக இருக்குது. மென்ஸும் வியர் பண்ணிக்கலாம், உமனும் வியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கேர்ள்ஸ், காலேஜ் போகிற கேர்ள்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து இதை ஆன் பண்ணோம், ஒரு இந்த சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆன் ஆயிரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம அந்த புக்லேட்டில் பார்த்தோனாலே நமக்கு நிறைய வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோன்ட் டிஸ்டர்ப் மோட். ஃபஸ்ட் ஒன் இருக்குது பார்த்திங்கன்னா, அது டோன்ட் டிஸ்டர்ப் மோடு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணுறது. லைட்டிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால நான் பிரைட்னஸ் குறைச்சிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸா, அந்த 4th ஒன் இருக்குல்ல, அதுதான் அலெக்ஸா. அது வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த நம்ம டிஸ்பிளே வச்சுருந்தோம்ல, அந்த டிஸ்பிளேக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றா வந்து இது பண்ணி ஹெல்த் மானிட்டரிங் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிபிஎம், அதாவது ஹார்ட் பீட் இருக்கும் பார்த்திங்களா, அது செக் பண்ணுறது. இங்கே கீழே வந்து அவங்க மினிமம் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டெடியாக கையை வச்சுட்டு இருந்தோம்னா தெரிஞ்சிடும். 69 பிபிஎம் இருக்குது எனக்கு. இது வந்து நார்மல், ஏன்னா மினிமம் 56 இருக்கணும், மேக்ஸிமம் 138 இருக்கணும். நான் வந்து ஓகே லெவலில் இருக்கேன். இன்னும் அது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. 71, 72. ஓகேங்களா, இது கொஞ்சம் அடிக்கடி ஆஃப் ஆகிடுது. மேபி அது லாக் ஸ்க்ரீன் டைமிங் எதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஃபீச்சர்னு எனக்கே தெரியல. நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லேயும் பார்த்துட்டு இது என்னன்றது தெரியல. $46 வந்திருக்கு. நார்மல் தான் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. மேக்ஸிமம் 46 இருக்கலாம் போல். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட், அவுட்டோர் ரன்னு, இன்டோர் ரன், அவுட்டோர் வாக், இன்டோர் வாக் அப்படின்ட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது.
எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஹைக்கிங், அவுட்டோர் சைக்கிளிங், கிரிக்கெட், யோகா கூட நம்ம வந்து அந்த டைமிங்லாம் வந்து கீப் அப் பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா ஸ்விம்மிங்க்கு இன்னும் நிறைய மோட்ஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸுக்கு மட்டுமே நிறைய மோட்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே வந்தோன்னா வந்து அமேசான் அலெக்ஸா இருக்குது. நம்ம எவ்வளோ ரன் போயிருக்கோம் அப்படின்றது எல்லாமே வந்து இதில் ஒரு ரெக்கார்டிங்ஸ் வச்சுருக்கலாம் நம்ம. அதாவது அமேசான் அலெக்ஸா வந்து நான் இன்னும் கனெக்ட் பண்ணல, ஸோ அதனால தான் அது தெரியல. நம்ம வந்து செட்டிங்ஸ்க்கு போனோன்னா இந்த லாக் ஸ்க்ரீன் வந்துட்டு அகெயின் ஒரு டைம் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த செட்டிங், அதாவது என்னென்ன மோட்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துடும். இதுதான் நமக்கு முக்கியமானது. SpO2 அதாவது ஆக்சிஜன் லெவல் மெஷரிங். இது எனக்கு என்ன வருது அப்படின்றது வந்து நமக்கு காமிச்சிரும் அப்போவே லைவாக. 99% இருக்குது. ஸோ வந்து நார்மல் தான். அதாவது டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 அபோவ் இருக்கணும், 90 அபோவ் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 70, 60லாம் போனால் நமக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பு, வெதர், மியூசிக், ஸ்டாப் வாட்ச், அலாம், டைமர், ஃபைண்ட் மை ஃபோன் கூட கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம ஃபோன் எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து ரிங் ஆகும். சப்போஸ் எங்கேயாச்சும் மறந்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் ஓகே, இல்லை எங்கேயாச்சும் தொலைஞ்சு போச்சு அதை கண்டுபிடிக்கணுன்னாலும் ஓகே தான். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நம்ம வந்து பவர் ஆஃப் பண்ணோம், ரீஸ்டார்ட் பண்ணோன்னா எல்லாமே இருக்குது. இப்போ பவர் ஆஃப்னு கொடுத்துட்டுனா டிக் ஓகேன்னு கொடுத்துட்டுனா ஆஃப். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர், அதாவது 97% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. வெறும் 3% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. டிஸ்பிளேயில் இருக்க இந்த இமேஜை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக தான் இருக்க போகுது. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா நான் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போவே வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.